இதுதான் என்னுடைய மொத்த கலெக்ஷன். அஃப்கோர்ஸ் இதில் 3 புத்தகம் மட்டும் நான் எழுதினது, மற்ற எல்லாமே ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க். பட் அஃப்கோர்ஸ் இன்னொரு 4 அல்லது 5 புக்கு வந்து பப்ளிஷரோடு இருக்குது, yet to be published. சீக்கிரம் வந்துடும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய மொத்த கலெக்ஷன். இந்த கலெக்ஷனில் இதான் நான் 3 புக்கு வந்து நான் எழுதியிருக்கிறேன். இட்ஸ் மை ஓன் ப்ரொடக்ஷன், ரைட். மதங்களும் சில விவாதங்களும். இந்த புக்கு வந்து பிளாகில் எடுக்கும்போது நான் ஐ வாஸ் ரைட்டிங் அபவுட் ரிலிஜன் அண்ட் ஆல் தட். ஸோ அதை கம்பைல் பண்ணி ஒரு புக்காக கொண்டு வந்தேன். இந்த புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறது யாரும் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்களாங்கிற ஐ வாஸ் ஜஸ்ட் ஒன்றிங். பட் எதிர் வெளியீடில் அனுஷ் வந்து அதை போட்டார். ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ தட்ஸ் ஃபாலோட் பை 2 other books பை எதிர் வெளியீடு. அதில் வந்து கடவுள் என்னும் மாயை, அது வந்து டாக்கின்ஸுடைய புக்குடைய தலைப்பை வச்சுருக்கிறோம். இதில் வந்து 12 புக்ஸை பற்றி எழுதியிருக்கிறேன். புக்ஸ் ஆன் ஏத்திசம். அதில் 9 புக்கு வந்து இங்கிலீஷ், 3 வந்து தமிழ். அதில் உள்ள எக்ஸப்ட்ஸ், முக்கியமான போர்ஷன்ஸ் எடுத்துகிட்டு எய்தர் ஐ எம் டிஸ்கஸிங் அபவுட் இட் ஆர் இன்டர்பிரட்டிங் ஆர் யூஸிங் இட், ரைட். ஸோ சில விவாதங்கள் அதில் கொடுத்துருக்குறேன். அதாவது எப்படி ஒவ்வொருத்தருடைய வியூ இருக்குது அண்ட் வாட் இஸ் மை வியூ. I have reacted to those views. So that's about that particular. This is the second book. And third book ரீசெண்டாக இப்போ இந்த 2 months பேக் வந்தது. திஸ் இஸ் ஆக்சுவலி இது எப்படி இதனோட ஒரு சின்ன ஸ்டோரி. இந்த மதங்களும் விவாதங்களும் எழுதும்போது இந்த புக்கை வந்து என்னுடைய 4 கிராண்ட் சில்ட்ரனுக்கு டெடிகேட் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு when they were doing என்னுடைய 2வது பேரன் பேத்தி வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதும் அதை பற்றி திடீர்னு தே கேம் டு நோ தட் ஐ எம் சார்ட் ஆஃப் ஏத்திஸ்ட் அண்ட் ஆல் தட். ஸோ அப்படியேன்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னா அவங்கள்ட்ட அதை பற்றி சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தே ஸ்டார்டட் டிஸ்கஸிங் பிட்வீன் தோஸ் 2 பேரண்ட் பேத்தியும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள் இவ்வளோ பேசுகிறீங்களே அப்படின்ட்டு. உதாரணமாக ஏத்திஸ்ட் அப்படிங்கும்போது திங்க் அண்ட் ஆக்ட் அப்படின்னு பேரனோ பேத்தியோ சொன்னாங்க. ஸோ இந்த திங்க் அண்ட் ஆக்ட் அப்படின்னா தட்ஸ் ரேஷனாலிட்டி, தட்ஸ் ஆல். தட் இஸ் யூ டோன்ட் ஜஸ்ட் பிளைண்ட்லி ஃபாலோ சம் ஓல்ட் டாக்மாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் அப்படி இல்லை சொல்லிக் கொடுத்த அப்படியே இல்லாமல் தி ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இட் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க். அஃப்கோர்ஸ் இப்போ அவங்க 3rd year பண்ணுறாங்க. ஸோ நியர்லி 5 or 6 yearsக்கு பிறகு ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் திஸ் புக் அண்ட் திஸ் புக் ஹஸ் கம் அவுட். இது வந்து கம்ப்ளீட்லி இப்போ உதாரணமாக மதங்களும் சில விவாதங்களத்தில் வந்து ஐ ஹவ் டாக்ட் அபவுட் மை ஓன் சார்ட் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபிக்கல். நான் எப்படி கிறிஸ்டியனாக இருந்தேன், ஹவ் ஐ கேம் அவுட் ஆஃப் இட்டுங்கிறத எழுதியிருப்பேன். தென் அதுக்கு பிறகு 2 other மேஜர் ரிலிஜன்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துயிசம் அண்ட் இஸ்லாம், அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதுகளை கொஞ்சம் எழுதினேன். அதில் தான் நிறைய டிஸ்கஷன் இருந்தது. அதனால் சில விவாதங்களுங்கிறதை கொடுத்தது அதுக்காக தான். பிளாகில் எழுதும்போது லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் அது எல்லாமே இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த புக்கு வந்து ஏத்திசம், இந்த புக்கு வந்து இட்ஸ் mostly only Christianity. How I came out of Christianity and how I became or started calling myself an atheist. And as I said, this is not a very simple or overnight process. இதே மாதிரி ஏதோ இண்டிவிஜுவலாக எனக்கு ஏதோ டிசப்பாயின்மெண்ட் அல்லது வேறு ஏதோ அதனால நம்ம கிறிஸ்டியானிட்டி வெளியே வந்து அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் அவுட் அண்ட் அவுட் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ் ஆர் கான்செப்ட்ஸ். ஸோ கான்செப்ட்ஸ் வைஸ் பைபிள் வாஸ்து அல்லது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி தான் slowly I was a Christian and then I became an agnostic, and being an agnostic for a very long period, because அந்த ஏத்திஸ்ட் தானா அப்படின்னு உண்மையிலே கடவுள் இல்லையா அப்படின்னு யாரும் ஓங்கி கேட்கும்போதும் ஆமாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு 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 ஹெசிடேஷன் இருக்கும். அந்த ஹெசிடேஷன்ஸ் எல்லாத்தையுமே மீறி ரைட் ஒரு கன்ஃபார்ம்டு வியூ வர்றது ஏத்திஸ்ட் தான் அப்படின்னு கன்ஃபார்மாக வர்றதுக்கு இட் டோக் அ லாங் டைம். அண்ட் ஃபார் மீ இட்ஸ் நியர்லி ஒரு மாதிரி ஏத்திஸ்ட்டுங்கிற ஒரு அளவுக்கு வந்துட்டு, ஆனால் ஏத்திஸ்ட் தான் நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு 7-8 வருஷம் நான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி ஒன்லி இன் மை 53 or something ஐ கால் மை செல்ஃப் ஏத்திஸ்ட். அது வரைக்கும் நீ கடவுள் இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு ஓங்கி கேட்டாங்கன்னா இல்லை கொஞ்சம் பம்மிடுவேன். ஸோ ப்ராப்ளி ஐ ஹேட் டு மேக் மை செல்ஃப் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர், அண்ட் தென் இன் த ஏஜ் ஆஃப் 53 ஐ ஸ்டார்டட் போல்ட்லி சேயிங் தட் ஐ எம் ஏத்திஸ்ட். அப்புறம் அந்த புக் எழுதுறதுக்கும் ஐ டுக் சம் டைம், அண்ட் ஐம் ஹாப்பி டு ரிசீவ் டிஸ்கஷன்ஸ் ஆன் திஸ். கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்லலாம், அவங்களுக்கு அல்லது எந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். That's the whole idea of writing this particular book. Okay.